மீனே 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 வாழை மீன் வஞ்சிர மீன் கெண்டை மீன் கெளுத்தி மீன் ஜிலேபி மீன் மத்தி மீன் மீனே 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 எறா மீன் சொரா மீன் வாங்க மீன் வாங்கலையோ மீனே வாங்க தம்பி வாங்கம்மா வாங்க ஐயா மீன் வாங்கலையோ மீனே. அஞ்சலி சாரதி ரொம்ப நேரமா விளையாண்டுட்டோம், வாங்க சீக்கிரமா மீன் வாங்கிட்டு கிளம்பலாம். மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா பாறையில உருண்டு உருண்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சோஃபி 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 இன்னும் கொஞ்ச நேரம் சோஃபி, இப்படி விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இப்படி உட்காந்துன்னா சர்ன்னு சறுக்கிட்டு வந்துடுறோம் பாரு. இப்போ பாரு எப்படி சர்ன்னு சறுக்குது பத்தியா, மறுபடியும் ஏறும் பாரு சர் அஞ்சலி நவரு இந்த ஐயா இப்ப சறுக்கு போறோம் பாரு. ஐயோ அம்மா விழுந்துட்டனே, ஏதோ கல்ல என்ன தட்டி விட்டுருச்சு. சாரதி உனக்கு வேணும்டா, என்ன தள்ளி விட்டுட்டு நீ சறுக்கோட போனால அதனாலதான் விழுந்துட்டேன். அஞ்சலி நான் ஒன்னும் வேணுனே விழல, அங்க பாரு அந்த கல் என்ன தள்ளி விட்டுருச்சு, அதனாலதான் நான் விழுந்துட்டேன். இந்த கல் என்ன டிஃபரெண்டா இருக்கு. சாரதி கொஞ்சம் நகரேன், இந்த கல் பாக்குறதுக்கு ஏதோ டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, பாரு இது ஒரு அழகான விநாயகர் சிலை மாதிரியே இருக்கு. இதுல பாரு விநாயகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கு. ஒரு தும்பிக்கை சைட்ல கை வச்சிருப்பாருல்ல, பாக்குறதுக்கு எனக்கு என்னமோ அதே மாதிரி தெரியுதுப்பா. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு விளையாடுவோமா? சூப்பர் ஐடியா சாரதி, இதை போய் நம்ம பிள்ளையார் கோயில் மாதிரி ஒன்று கட்டி வச்சு விளையாடுவோம். சரி சரி வாங்க மீன் வாங்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிப்பி கொஞ்சம் சங்கு இதெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடலாம். பாருங்க அங்க ஒருத்தர் மீன் வித்துட்டு இருக்காரு, போய் அவர்கிட்டயே வாங்கிட்டு போவோம். அன்னைக்குமா மீன்லாம் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. மீன் வாங்கலையோ மீனே, மீனே 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 வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க தம்பி, மீனே ஃப்ரெஷ்ஷான மீனே, இப்போதான் பிடிச்ச மீனே வந்து பாருங்க நம்ம மீனை. ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ், அப்படி ஒரு ஃப்ரெஷ். என்னன்னா சென்டர் ஃப்ரெஷ்ஷா? என்னடா தம்பி நம்மகிட்டே டபாய்க்கிறியா? மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு தம்பி, பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாழை வேணுமா, வஞ்சரை வேணுமா, கெண்டை வேணுமா, கெளுத்தி வேணுமா, பாறை மீன், ஜிலேபி மீன், மத்தி மீன், லோகு மீன், என்ன வேணும் சொல்லு. எல்லாமே இங்க இருக்கு, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அண்ணா அவனை விடுங்க, மீன் நான் தான் வாங்க போறேன். எங்க அம்மா என்னை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாறை மீன் ஒரு 2 கிலோ கொடுங்கண்ணா, அதுக்கப்புறமா வஞ்சரை மீன் ஒரு 1 கிலோ போடுங்க. அஞ்சலி அதுக்கு முன்னாடி இதுல என்ன மீன்னே எனக்கு தெரியல, இது அந்த அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவரு இரா சொரானாரு, எங்க எறாவையும் காணோம் சொராவையும் காணுமே. என்னடா தம்பி மறுபடியும் டபாய்க்கிறியா? உனக்கு எறா வேணுமா சுறா வேணுமா? நாளைக்கு நம்ம போட்டாண்டவா கூட்டிட்டு போய் ஃப்ரெஷ்ஷா எடுத்து பிடிச்சி தரேன் சரியா? ஐயோ போட்டாண்டவா முடியாதுண்ணா, போட்ல ஏறினாவே எனக்கு தலையை சுத்தும், வாந்தி வரும். சரி சரி நீங்க அஞ்சலி கேட்ட மீன்ல சீக்கிரம் போடுங்க, வீட்டில் போய் அம்மாவை பொறிச்சு தர சொல்லி ஒரு புடி பிடிக்கணும். பார்க்கவே எச்சு ஊறுது. என்ன தம்பி வாய் தான் பெருசா இருக்கு, தொடநாடிங்கி பையனா இருக்க. சரி சரி விடு, உனக்கு யாராவது சொல்றாள் என்ன சொல்லு, நாளைக்கு நான் போட்ல போய் பிடிச்சிட்டு வந்து தரேன். என்ன நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது என்ன மீனுனா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. பாருங்க அந்த இருக்கிறதெல்லாம் பாறை மீன், மத்தி மீன், ஜிலாப்பி மீன், லோகு மீன், இதெல்லாம் ஆத்து மீனுங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே இந்தான பார்த்தீங்கன்னா வாழை, வஞ்சரம், கெண்டை, கெளுத்தி, கடல் மீனுங்க. நம்மக்கிட்ட எல்லா மீனும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. இந்த 2 கிலோ பாறை மீன் கேட்டியா வாங்கிக்கோ, 1 கிலோ வஞ்சரம் மீன் வாங்கிக்கோ. ரொம்ப சீப்பாகவே நம்மக்கிட்ட கிடைக்கும், ஏன்னா இதெல்லாம் நானாக பிடிச்சிட்டு வர மீன், வாங்கிக்கோங்க.